அத்தியாயம் 4. கதையின் பின்னணி. மித்ரா கடலை பார்த்தபடி பேசத் தொடங்கினாள். ஆமாம் சித்தார்த், நான் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தபோது ஆரியனின் நாட்குறிப்பு என்ற ஒரு குறு நாவலை படித்தேன். அது ஒரு புதுமுக எழுத்தாளரின் புத்தகம். அதில் ஆரியன் என்ற கதாபாத்திரம் படைக்கப்பட்டிருந்த விதம் என்னை மிகவும் கவர்ந்தது. அந்த புத்தகத்தை படித்த பிறகு அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கிய எழுத்தாளன் மீது எனக்கு அறியாமலேயே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அப்படியென்றால் ஆரியன் என்பது அந்த நாவலின் கதாநாயகனா? ஆமாம், அந்த நாவலை எழுதியவர் தன் பெயரை நேரடியாக போடாமல் கனா என்ற புனைப்பெயரில் எழுதியிருந்தார். அவர் எழுதிய அந்த உணர்வு பூர்வமான வரிகள்தான் என்னை ஓவியங்கள் வரையத் தூண்டின. கடற்கரையில் அமர்ந்து நான் அந்த புத்தகத்தை படித்தபோதுதான் இந்த காகித கப்பல் வரைபடத்தையும் அந்த வரிகளையும் என் டைரியில் எழுதினேன். அந்த கதையை எழுதிய கனாவுக்கு என் காதலை சொல்ல விரும்பினேன். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள எந்த வழியும் இல்லை. மித்ரா தொடர்ந்து சொன்னாள். கல்லூரி முடிந்ததும் நான் பாண்டிச்சேரி சென்று விட்டேன். அந்த டைரி பக்கம் நான் படித்த புத்தகத்திற்குள்ளேயே மறந்து போய்விட்டதாக நினைத்தேன். இன்று அது உங்களின் மூலம் என் கைக்கு வந்திருக்கிறது. சித்தார்த் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் முகம் வெளுத்து போய் இருந்தது. அவன் கைகள் லேசாக நடுங்கின. என்ன ஆச்சு சித்தார்த்? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க என்று மித்ரா கவலையுடன் கேட்டாள். சித்தார்த் தன் பையில் இருந்த தன் அடையாள அட்டையையும் தன் பழைய குறிப்பேடு ஒன்றையும் எடுத்து மேஜை மீது வைத்தான். அந்த குறிப்பேட்டின் முதல் பக்கத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது, ஆரியனின் நாட்குறிப்பு. கதையாக்கம் சித்தார்த், புனைப்பெயர் கனா. மித்ராவின் கையில் இருந்த காஃபி கோப்பை கீழே விழ பார்த்தது. அவள் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. அத்தியாயம் 5. விதியின் விளையாட்டு. நீங்களா கனா? மித்ராவின் குரல் தழுதழுத்தது. ஆமாம் மித்ரா, 6 வருடங்களுக்கு முன்பு நான் கடைசியாக எழுதிய முதல் மற்றும் கடைசி நாவல் அதுதான். ஆனால் சித்தார்த் பெருமூச்சு விட்டான். நான் ஏன் அதற்கு பிறகு எழுதவே இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? மித்ரா பதட்டத்துடன் ஏன் என்று கேட்டாள். சித்தார்த் சொன்னான், அந்த நாவல் வெளியாகி சில மாதங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு முகவரியற்ற கடிதம் வந்தது. அதில் ஆரியன் என்ற கதாபாத்திரத்தின் உணர்வுகள் மிகவும் உண்மையானவை. ஆனால் அந்த கதையை எழுதியவர் தன் சொந்த வாழ்க்கையில் நிஜமான காதலை உணர்ந்திருக்கிறாரா அல்லது வெறும் கற்பனையாக எழுதியிருக்கிறாரா என்று கேட்கப்பட்டிருந்தது. சித்தார்த் மித்ராவை பார்த்தான். அந்த கேள்வி என் நெஞ்சை உலுக்கியது. காதல் என்றால் என்னவென்றே தெரியாமல், அனுபவிக்காமல் நான் எழுதியது எனக்கு போலியாக தோன்றியது. அதனால் தான் நான் எழுதுவதையே நிறுத்தினேன். ஆனால் அந்த கடிதத்தின் உரையின் ஓரத்தில் ஒரு சிறிய அடையாளம் இருந்தது. சித்தார்த் தன் குறிப்பேட்டை திறந்து அதில் ஒட்டி வைத்திருந்த ஒரு பழைய அஞ்சல் உரையை காட்டினான்.
அந்த உரையின் கீழ் மூலையில் அதே நீல நிற காகித கப்பல் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. மித்ராவால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் தன் வாயை மூடிக்கொண்டு கண்ணீர் விட்டாள். சித்தார்த், அது அது நான் தான் அனுப்பினேன். உங்கள் நாவலை படித்துவிட்டு நீங்கள் நிஜமாகவே இப்படிப்பட்ட ஒருவரா என்று தெரிந்து கொள்ளத்தான் அந்த அஞ்சல் அட்டையை அனுப்பினேன். ஆனால் அதனால்தான் நீங்கள் எழுதுவதையே நிறுத்தினீர்கள் என்று எனக்கு தெரியாது என்று குற்ற உணர்ச்சியோடு கூறினாள். அத்தியாயம் 6. ஒரு புதிய தொடக்கம். மாலை நேரத்து சூரியன் கடலில் மறையத் தொடங்கி இருந்தது. வானம் சிவப்பு ஆரஞ்சுமாக மாறியது. சித்தார்த் மெல்ல சிரித்தான். மித்ரா, அழாதீர்கள். நீங்கள் என்று அனுப்பிய அந்த கடிதம் தான் என் வாழ்க்கையின் திசையையே மாற்றியது. நான் உண்மையான காதலை தேடத் தொடங்கினேன். 6 வருடங்களாக என் மனதிற்குள் இருந்த ஒரே கேள்வி எனக்கு அந்த கடிதத்தை எழுதியவர் யார் என்பதுதான். அவன் மித்ராவின் கைகளை பார்த்து சொன்னான். விதியை பாருங்கள். நீங்கள் தேடிய எழுத்தாளனும் நான்தான். நான் 6 வருடங்களாக தேடிய அந்த வாசகியும் நீங்கள்தான். நாம் இருவருமே ஒருவரையொருவர் தேடிக்கொண்டுதான் இருந்திருக்கிறோம். மித்ரா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு புன்னகைத்தாள். ஆமாம் சித்தார்த், நாம் எழுதிய கதையை விட விதி நமக்காக எழுதிய கதை மிகவும் அழகாக இருக்கிறது. சித்தார்த் தன் பையிலிருந்து ஒரு புதிய காலியான நோட்டு புத்தகத்தை ஒரு பேனாவையும் எடுத்து மேஜை மீது வைத்தான். மித்ரா, 6 வருடங்களுக்கு முன்பு அரைகுறையாக நின்ற என் எழுத்து பயணம் இன்று உங்கள் முன்னால் மீண்டும் தொடங்குகிறது. இந்த ஆரியன் நாவலின் 2ஆம் பாகத்தை நாம் இருவரும் சேர்ந்து நம் நிஜ காதலால் எழுதுவோமா என்றான். மித்ரா கண்கள் பனிக்க அந்த பேனாவை கையில் எடுத்தாள். நோட்டின் முதல் பக்கத்தில் அந்த நீல நிற காகித கப்பலை மீண்டும் வரைந்து அதன் கீழே எழுதத் தொடங்கினாள். தொலைந்து போன காகித கப்பல் இறுதியாக தன் கரையை அடைந்துவிட்டது. கடற்கரை காற்று அவர்களின் மேல் மென்மையாக வீச, இரு இதயங்களின் புதிய அத்தியாயம் அங்கே தொடங்கியது. இத்துடன் இன்றைய கதை நிறைவு பெற்றது. இதுபோன்ற கதைகளை மேலும் கேட்க மை கியூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.